Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். MCCக்கு ஆல் இந்தியா கோட்டாவுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் டெமோ போட போறோம். இன்னைக்கு தான் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். ஓகேங்களா? சரி. உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது, சாய்ஸ் லாக்கிங் பண்றது இதுக்கெல்லாம் கடைசி நாள். ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட்டுக்கு 20ஆம் தேதி ஆகஸ்ட் இன்னைக்கு வரைக்குமே ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணலாம். ஒரு சிலர் வந்து மொதல் 2 நாளுக்குள்ளே பண்ணிடணும்னு பயமுறுத்துனாங்க. அது ஒரு பொய்யான தகவல். இன்னைக்கு வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஆனால் பேமெண்ட் மட்டும் இன்னைக்கு மதியானம் 12 மணிக்குள்ளே சர்வர் டைம் படி பே பண்ணிடுங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு மதியானம் 12 மணிக்கு மேலே ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ண முடியாது, பேமெண்ட்டும் பண்ண முடியாது. இன்னைக்கு 12 மணியோட க்ளோஸ் ஆகுது மத்தியானம். ஓகே, சாய்ஸ் ஃபில்லிங்க்கு லாஸ்ட் டேட் இன்னைக்கு தான். சாய்ஸ் லாக்கிங் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 11:55 வரைக்கும் இருக்கும் சாய்ஸ் லாக்கிங். ஓகே, அதாவது சாய்ஸ் லாக்கிங் சாயந்தரம் 4 மணிக்கு ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி லாக் பண்ண முடியாது. நைட்டு 11:55 வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். சாய்ஸ் லாக் பண்ணுனா சாய்ஸ் ஃபில்லிங்கை எடிட் பண்ண முடியாது. ஓகே, இப்போது நமக்கு ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் தென் ரிசல்ட் வந்து 23ஆம் தேதி ஆகஸ்ட். ஓகே, இப்போது நம்ம வெப்சைட்டுக்கு வந்துடுறோம். mcc.nic.in யூஜி மெடிக்கல் கவுன்சிலிங்கை சூஸ் பண்ணிக்கிறோம். கீழே வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதும் இங்கே வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கே இருக்குது. நான் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன்னா யூஜி ரோல் நம்பர், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் இங்கே இருக்க செக்யூரிட்டி பின்னை கொடுத்து சைன்இன் கொடுக்குறேன். சைன்இன் கொடுத்தா ஓடிபி கேட்கும். ஓடிபி கேட்கும்போது நீங்கள் அந்த ஓடிபியை கொடுக்குறீங்க. ஓகேங்களா? ஸோ ஒரே நிமிஷங்க. ஓடிபி வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் ஃபோனுக்கு வரத்துக்கு டைம் ஆகுது அப்படின்னா இமெயில் ஐடிக்கு உடனே அனுப்பிடுறாங்க. நீங்கள் சூஸ் பண்ணணும், ஓடிபி இமெயில் ஐடிக்கு அனுப்பணுமா மொபைல் நம்பருக்கு அனுப்பணுமா, ரெண்டில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணுறதுக்கு 1 minute 60 seconds தான் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஓடிபியை என்டர் பண்ணி லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதும் நமக்கு லாகின் பேஜ் இந்த மாதிரி வரும். இங்கே உங்கள் நேம், நீட் ரெஜிஸ்டர் நம்பர் இதெல்லாம் இருக்கும். சரி, இங்கே வந்து லெஃப்ட்டில் பாருங்கள், பே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. இன்னும் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பே பண்ணல. இங்கே என்ன சொல்லுவோம், வித்தவுட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பேமெண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் இஸ் நாட் அலவுட் அப்படிங்கும். அப்போ நான் என்ன பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பே பண்ணணும். ஸோ வித்தவுட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பேமெண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் நாட் அலவுடா. சரி, இப்போ நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பே பண்ண போகிறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பே பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, பே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இங்கே இருக்குது, இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணணும். யூ ஆர் ரெக்வயர்ட் டு பே அன் அமௌண்ட் ஆஃப், எனக்கு என்ன அமௌண்ட்டோ அது காமிக்கும். டீம்டு யூனிவர்சிட்டி போட்டவங்களுக்கு 2,05,000 காமிக்கும். 11,000 ஓசி அன்ரிசர்வ் ஸ்டூடெண்ட்ஸ் காமிக்கும். பார்த்துக்குங்க. ஸோ ஆன்லைன் பேமெண்ட் தான் ஒன்லி ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணுறேன். ஐ அக்ரி கொடுத்தா தான் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். ஐ டோன்ட் அக்ரி கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ இப்போ ஆன்லைன் பேமெண்ட் ஐ அக்ரி கொடுத்து ப்ரொசீட் கொடுத்தா நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபீஸ் அமௌண்ட்டு, டேட் ஆஃப் பர்த், நம்ம கேண்டிடேட் நேம், நீட் யூஜி ரோல் நம்பர்லாம் இருக்கும். அதை செக் பண்ணிங்க. இந்த 4ல் எதை வேணால் நீங்கள் கிளிக் பண்ணி எந்த பேங்க்கோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங்கை வச்சும் நீங்கள் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம். 3 ஆப்ஷன் தான், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ நான் இதில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததும் நான் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் இந்த 3 ஆப்ஷனில் ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணி அதுக்கான டீட்டெயிலெலாம் கொடுத்து 5,500 பே பண்ணி சக்ஸஸ் ஆகிடுச்சு. கோ பேக் கொடுத்தா எனக்கு இந்த பேஜில் இப்போது டோட்டல் அவைலபிள் சாய்ஸஸ் வந்து 451 இருக்குது. இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை ஈஸியாக பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே அட்டென்ஷன் பாருங்கள். யூ ஆர் அட்வைஸ் டு ஃபில் அப் ஒன்லி தோஸ் சாய்ஸஸ் விச் யூ வுட் இன்டீட் லைக் டு அக்செப்ட் அண்ட் ஜாயின். ஸோ நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க, அதில் சீட் அலாட் ஆனால் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுவீங்க இல்லையா, அதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுக்குறாங்க. பட் ஃபஸ்ட் ரவுண்டில் ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது அப்படிங்கிறதும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சீட் அலாட் ஆகி ஜாயின் பண்ணனாலும் ஃபைன்லாம் கிடையாது ஃபஸ்ட் ரவுண்டுக்கு. ஓகே, இப்போது இந்த சைடில் இருக்க சாய்ஸஸை நான் சொல்லிடுறேன். கேண்டிடேட் ப்ரொஃபைல் வந்துருச்சு. அதில் நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோட்டோ, நீட் யூஜி ஸ்கோர் கார்டு, நீட் யூஜி ஆல் இண்டியா ரேங்க், இதெல்லாம் அவைலபிள் சாய்ஸஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம வந்து கிளிக் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணணும். சாய்ஸ் லாக்கிங் இன்னைக்கு, அதாவது 20ஆம் தேதி சாயந்தரம் 4 PM தான் ஆக்டிவேட் ஆகும். சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட் வந்து 23ஆம் தேதி தான் தெரியும். ரெஜிஸ்ட்ரேஷன் அன்லாக்கிங் அப்படிங்கிறது ஒன் டைம் சான்ஸ். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். ரெஜிஸ்ட்ரேஷன் அன்லாக்கிங்கிறது ஃபீ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது காமிக்கும். ஸோ இது ரிசல்ட் வந்தால் நமக்கு சீட் அலாட் ஆனால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போது நான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறேன். சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்போது அந்த நியூ சாய்ஸ் ஃபில்லிங் கிளிக் பண்ணும்போது எனக்கு திருப்பியும் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ண சொல்லும். பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ணதும் எனக்கு டூ யூ வாண்ட் டு சப்மிட்னு அகெயின்னு கேட்கும். ஓகே கொடுக்குறேன்.
கொடுத்ததும் எனக்கு இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் வந்துருச்சு. இங்கே எனக்கு 451 சாய்ஸஸ் காட்டுது. இங்கே நான் என்ன பண்ணலாம், இன்ஸ்டிடியூட் டைப்பு, இன்ஸ்டிடியூட்டு, அதே மாதிரி ப்ரோக்ராம், எம்பிபிஎஸ்ஸா பிடிஎஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். தெரியாமல் ஒரே காலேஜ் நேம்லேயே பிடிஎஸும் இருக்கும் எம்பிபிஎஸும் இருக்கும். பிடிஎஸ் சாய்ஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சா இங்கே எம்பிபிஎஸ் ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை சார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ரெண்டுமே தான் நான் சாய்ஸ் ஃபில் பண்ணுறேன் அப்படின்னா ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணாமல் விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு பிடிஎஸ் எம்பிபிஎஸ் ரெண்டுமே லிஸ்ட்டில் காமிக்கும். பிடிஎஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா பிடிஎஸ் மட்டும் காமிக்கும், எம்பிபிஎஸ் செலக்ட் பண்ணால் எம்பிபிஎஸ் மட்டும் காமிக்கும், எதுவுமே செலக்ட் பண்ணலன்னா எல்லாமே காமிக்கும். யூ ஹாவ் டு சர்ச். நீங்கள் என்ன சர்ச் பண்ணணும், காலேஜ் நேமை போட்டு சர்ச் பண்ணணும். இந்த இங்கே வந்து அந்த இன்ஸ்டிடியூட் இருக்கு இல்லையா, இன்ஸ்டிடியூட்டில் வந்து காலேஜ் நேமு, இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எம்னு நான் எம் போட்டுட்டு என்டர் கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னா எம்மில் இருக்கக்கூடிய காலேஜ்லாம் வரும். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், இங்கே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வந்துருச்சு. ஸோ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வந்ததும் இங்கே ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆடு கொடுத்தேன்னா எனக்கு ரைட் சைடில் ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆனதெல்லாம் வந்துருச்சா. இப்போது சாய்ஸ் ஃபில்லிங்கில் எனக்கு வேணுன்ற காலேஜெலாம் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ மேனேஜ் ஃபில்டு சாய்ஸஸில் வந்து இப்போ எனக்கு வந்து கேபி விஸ்வநாதம் வந்து மதுரைக்கு மேலே வைக்கணும்னா இங்கே அப்புன்னு கிளிக் பண்ணனா இது மேலே வந்துடும், இது கீழே வந்துடும். இந்த மாதிரி மேனேஜில் நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். சாய்ஸ் இன்டர்சேஞ்சும் பண்ணிக்கலாம். சாய்ஸ் இன்டர்சேஞ்ச் அப்படிங்கிறது என்ன, இங்கே வந்து 1ல் இருக்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் 4க்கு போயிட்டோம் அப்படின்னா மதுரை முன்னாடி வந்துடும், மெட்ராஸ் 4க்கு வந்துடும். அந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே போல் சாய்ஸ் ரீஅரேஞ்சும் பண்ணிக்கலாம். நீங்கள் ரீஅரேஞ்சுனா இங்கே நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, 1 2 3 4ன்னு இங்கே 4 2 3 1ன்னு வச்சிங்கன்னா அப்படியே ரீஅரேஞ்ச் ஆகிக்கும். மல்டிபிள் டெலிஷன் அப்படிங்கிறது தேவையில்லாத காலேஜெல்லாம் செலக்ட் பண்ணி டெலிட் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் ஈஸி படுத்துறதுக்காக. பட் சார் இதெல்லாம் எனக்கு தேவையா, நான் வந்து ஒரு காலேஜை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது, அதுக்கு ஈஸியாக ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் அன்லாக்கிங்னா என்னன்னு சொல்லிடுறேன். திஸ் இஸ் ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ரீசெட்டிங் ஆப்ஷன் டு பி எக்ஸசைஸ்டு பை த கேண்டிடேட் அண்ட் விண்டோ வில் பி ஓப்பன்டு ஒன்லி ஒன்ஸ் ஃபார் ரீஇனிஷியலைசேஷன். இங்கே என்ன சொல்கிறாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் அன்லாக்கிங் அப்படின்னா என்ன அர்த்தம், ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன்னா நான் ஃபஸ்ட்டு டீம்டு யூனிவர்சிட்டி வேணான்னு நினச்சி எய்ம்ஸ் ஜிப்மர் அப்புறம் ஆல் இண்டியா கோட்டா மட்டும் செலக்ட் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டேன். எனக்கு டீம்டு யூனிவர்சிட்டி காட்டாது, 5500 மட்டும் பே பண்ணிட்டு வந்துட்டேன், இல்லை 11000 மட்டும் பே பண்ணிட்டு வந்துட்டேன் அன்ரிசர்வ்னா. இப்போ திடீர்னு எனக்கு டீம்டு யூனிவர்சிட்டி ஃபில் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் டீம்டு யூனிவர்சிட்டி வராது. ஏன்னா நான் பே பண்ணது 5500 பே பண்ணி உள்ளே வந்துட்டேன். ஸோ எனக்கு இப்போ டீம்டு யூனிவர்சிட்டி வேணும், 2,50,000 பே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அன்லாக்கிங் பண்ணணும். கேண்டிடேட்ஸ் வில் ஹேவ் டு பே அடிஷ்னல் ஃபீ இஃப் எனி ஆஃப்டர் மேக்கிங் டிசைர்டு சேஞ்சஸ். ஐ எம் வில்லிங் டு ப்ரொசீட் ஃபார் த ரீஇனிஷியலைசேஷன் ஆஃப் த டேட்டா அண்ட் consciously taking the option for resetting my data. I will not claim against my previous filled choices of institutional all quota selection. Counseling committee will not be responsible அப்படிங்கிறாங்க ரீசெட் பண்ணுறதுக்கு. இதுக்கு ஐ அக்ரி கொடுத்து ரீசெட் கொடுத்தீங்கன்னா திருப்பியும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இது ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து this process will allow candidate to edit his or her details submitted during complete registration. அது after unlocking registration process it will be essential for the candidate to complete the registration process again. ஓகேங்களா? ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும், திருப்பி பேமெண்ட்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் திருப்பி நான் சொல்கிறேன், போன தடவை ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆல் இண்டியா கோட்டா 15% சீட் மட்டும் கொடுத்து வந்துட்டாங்க, எய்ம்ஸ் ஜிப்மர் ஃபில் பண்ண மறந்துட்டாங்க. ஆனால் அவங்களோட ஸ்கோர் வந்து 690+ போன வருஷம். அவங்களுக்கு எய்ம்ஸ் மங்களகிரி ஜிப்மர் புதுச்சேரிலாம் கிடச்சா போகணுன்னு ஆசை. ஆனால் அது சாய்ஸ் ஃபில் பண்ண, அதாவது அதை செலக்ட் பண்ணாமையே உள்ள ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வந்துட்டாங்க. அப்போது உள்ளே வந்து ஐயோ எனக்கு எய்ம்ஸ் காட்டல ஜிப்மர் காட்டல அப்படின்னு பதறாங்க. அப்போது நான் என்கிட்ட கேட்டப்போ நான் சொன்னது தான், நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போது ஆல் இண்டியா கோட்டா எக்ஸப்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி போட்டிருப்பீங்க, எய்ம்ஸ் ஜிப்மர் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்போ ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க. இது ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது உங்களோட பேமெண்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே வேனிஷ் ஆகி போயிடும். திருப்பியும் நீங்கள் 5500 பே பண்ணி, இல்லை அன்ரிசர்வ்னா 11000 பே பண்ணி திருப்பியும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எய்ம்ஸ் ஜிப்மர் உள்ளே போகும்போதே, அதாவது பேமெண்ட்டுக்கு முன்னாடி ஸ்டெப்லேயே ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போவே நீங்கள் எந்த மாதிரி காலேஜ்லாம் விரும்புகிறீங்க அப்படின்னு, ஏஎஃப்எம்சி வேணும்னா எஸ் கொடுக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஆல் இண்டியா கோட்டா 15% சீட், எய்ம்ஸ் ஜிப்மர் டீம்டு யூனிவர்சிட்டி இதெல்லாம் கேட்கும்.
அது வேணும்னா வேணும், வேணான்னா வேணான்னு சொல்லிட்டு உள்ளே போகணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க தான் ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். எய்ம்ஸ் ஜிப்மரை விட்டுட்டே வந்துட்டேங்க, நான் கவனிக்கவே இல்லை, ஆனால் எனக்கு கண்டிப்பாக ஜிப்மர் புதுச்சேரி கிடச்சா ஜாயின் பண்ணுவேன்னா ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் செலக்ட் பண்ணாததுனால. ஸோ திஸ் இஸ் ஒன் இஷ்யூ. ஓகே, பட் உங்களுக்கு அது பிரச்சனை இல்லைன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அன்லாக்கிங்கை டச் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டினா என்ன அர்த்தம்? ஒரு தடவை தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அன்லாக்கிங் பண்ண முடியும், அதுக்கப்புறம் பண்ண முடியாது. ஸோ இப்போது சாய்ஸ் ஃபில்லிங்க்கு சிம்பிளான ஒரு மெத்தட் சொல்லிடுறேன். அவைலபிள் சாய்ஸஸ்க்கு வாங்க. பிரிண்ட் லிஸ்ட் ஆஃப் அவைலபிள் சாய்ஸஸ் இருக்கா, அதில் பிரிண்ட் கொடுங்க. பிரிண்ட் கொடுத்தா எய்ம்ஸ் ஜிப்மர் ஆல் இண்டியா கோட்டா 15% சீட்ஸ் உள்ளவங்களுக்கு 8 பேஜ் உள்ள 451 காலேஜுக்கான லிஸ்ட்டு டவுன்லோட் ஆகும். அதை பிரிண்ட் அவுட் எடுங்க. அதில் உங்களுக்கு பிடித்த கல்லூரிகள்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதோட நேம் என்னன்னு பார்த்து நீங்கள் நோட் பண்ணி வட்டமாக போட்டு நோட் பண்ணி வைங்க. அப்புறம் இந்த இன்ஸ்டிடியூட்டில் வந்து அந்த காலேஜ் நேமை டைப் பண்ணி அழகாக நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம், தேடிட்டு கஷ்டப்பட வேண்டாம். ஸோ திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் வே. அவைலபிள் சாய்ஸ் போங்க, பிரிண்ட் 8 பேஜ் எடுங்க. அந்த 8 பேஜில் உங்களுக்கு பிடித்த கல்லூரிகள் நேம் இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா திருச்சி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்னு இருக்காது, கேஏபி விஸ்வநாதம் மெடிக்கல் காலேஜ் திருச்சின்னு இருக்கும், கேஏபின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் இதில் கவர்மெண்ட் காலேஜ்லாம் ஆரம்பிக்கும். நீலகிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்னு இல்லாமல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் த நீலகிரிஸ்னு இருக்கும். தூத்துக்குடி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்னு இருக்கும். ஒரு இது ஒன்றும் ஊர் பேரில் ஆரம்பிக்குது. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்னு பேரில் ஆரம்பிக்குது கவர்மெண்ட் காலேஜு. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்னு ஜியில் ஆரம்பிக்குது. அதனால் நீங்கள் ஈஸியாக தேடணும் அப்படின்னா இந்த 8 பேஜை ஓப்பன் பண்ணி இந்த 8 பேஜில் எங்கெல்லாம் நம்மளுது இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். இவங்க கொடுத்தது தான் கொடுத்தாங்க. தமிழ்நாடு அப்படி தமிழ்நாடு வரிசையாக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு வரிசையாக தான் கொடுத்துருக்காங்க. 143 ஆரம்பிக்குது தமிழ்நாடு. அப்படியே வரிசையாக தமிழ்நாடு வருது. 146 வரிசையாக தமிழ்நாடு தான் வருது. ஆமாம், 143 167 வரைக்கும் வருது. 168 வரைக்கும் வருது. 53 63 64 66 67 68 15 காலேஜ் கொடுத்துருக்காங்க. 53 63 64 66 67 68 25 காலேஜ் இங்கே வருது. மீதி காலேஜ் வேறு எங்கேயாவது இருக்கும். ஓகேங்களா? இருக்கும். ஓகே, நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி காலேஜஸ் நேமு லிஸ்டெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். மற்ற 36 கவர்மெண்ட் காலேஜ் இஎஸ்ஐ கேகே நகர் எல்லாமே இருக்கும். 37 இருக்கும். நீங்கள் 37 பார்த்து சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு எங்கே இருக்குது, என்ன நேம் கொடுத்துருக்காங்கன்னு சர்ச் பண்ணுறதுக்கு வசதியாக பார்த்துக்குங்க. அண்ட் இன்னைக்கு 20ஆம் தேதி தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு கடைசி நாள். சாயந்தரம் 4 மணிலேருந்து சாய்ஸ் லாக்கிங் ஆரம்பிக்கும். பேமெண்ட் ஸ்டில் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு மதியானம் 12 மணி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் அலௌடு. இன்னைக்கு 12 மணிக்கு அப்புறம் பேமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அலௌடு இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.